लक्ष्म्या सह हृषीकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்தையும் காக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பிராட்டியோடு கூட பலமுறை இந்த உலகத்தில் அவதாரங்களை செய்து எப்போதும் மக்களுக்கு தீமைகள் ஏற்படாமல் பகவான் ரட்சித்து கொண்டே இருக்கிறார். இப்படி உலகத்தையெல்லாம் காக்கிறபடியால் தான் பகவானுக்கு ஜகந்நாதன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஜகத் என்றால் உலகம், அதில் வாழக்கூடிய ஜீவராசிகளை குறிக்கும். நாதன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். அப்போ உலகத்துக்கே தலைவனாக, உலகத்துக்கே சொந்தக்காரராக லோகநாதன் என்றும் ஜெகந்நாதன் என்றும் பல திருக்கோவில்களில் பகவான் அழைக்கப்படுகிறார். அப்படி ஒரு திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்திருக்கிறோம். சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் தற்போது 21வது திவ்யதேசத்தை நாம் வந்து அடைந்திருக்கிறோம். இந்த ஊருக்கு நாதன் கோவில் என்றே பெயர் வழங்கப்படுகிறது. நாதன் என்று பகவானுக்கு திருநாமம். நமக்கெல்லாம் தலைவராக, நமக்கெல்லாம் சுவாமியாக இருக்கிறபடியாலே நாதன் என்று பகவானை அழைக்கிறோம். அந்த நாதனுடைய கோயிலானபடியாலே நாதன் கோவில் என்று இந்த திவ்யதேசத்துக்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. இது இருக்கும் இடம் கும்பகோணத்திலிருந்து ஒரு 3 மைல் தெற்கே இருக்கிறது. பட்டீஸ்வரம் என்கிற இடத்திலிருந்து திப்பிராஜபுரத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது நடுவில் இந்த திவ்யதேசத்தை வந்து அடைகிறோம். நாதன் கோவில் என்று ஒரு பெயர் இருந்தாலும் மற்றொரு பெயர், ஆழ்வார்களாலே பாசுரங்களில் குறிப்பிடப்பட்ட பெயர் எது என்று பார்த்தால் நந்திபுர விண்ணகரம் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். திரு நந்தி புற விண்ணகரம் என்பது இந்த திவ்யதேசத்தினுடைய பெயர். விண்ணகர் விண்ணகர் என்று பல திவ்யதேசங்களுக்கு பெயர் உண்டு. முதலில் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பனுடைய சந்நிதியை சேவித்து கொண்டோம். அதை போல பல இடங்களில் தற்போது நாம் இருப்பது நந்திபுர விண்ணகரம். இன்னும் அரிமேய விண்ணகரம் என்று ஒரு ஊர் உள்ளது. இதை போல பல இடங்களில் விண்ணகர் என்கிற பெயரை நாம் காணலாம். விண்ணகர் என்று உண்மையில் வைகுந்தத்துக்குத்தான் பெயர். விண் என்றால் ஆகாசம், வானம் என்று பொருள். அந்த ஆகாசத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய ஊர் திருவிண்ணகர் என்கிற வைகுந்தம். அந்த வைகுந்தத்தில் பகவான் என்ன பெருமைகளோடு இருக்கிறாரோ அதே பெருமைகளோடு இந்த ஊரிலும் வந்து காட்சி அளிக்கிறபடியாலே சில திவ்யதேசங்களுக்கு மட்டும் திருவிண்ணகர், விண்ணகர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது. அதில் ஒரு திவ்யதேசம்தான் இந்த நந்திபுர விண்ணகரம் என்பது. நாதன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 கதைகள். நாதன் கோவில் என்று பெயர் ஏற்படுவதற்கு ஒரு கதை இருக்கிறது. நந்திபுர விண்ணகரம் என்று பெயர் ஏற்படுவதற்கு ஒரு கதை இருக்கிறது. இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம் பவிஷ்யத் புராணம் என்கிற ஒரு புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மா நான்முகக் கடவுளுக்கும் நாரத பகவானுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அதில் இந்த ஊரினுடைய பெருமைகளையெல்லாம் பிரம்மா நாரதருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன நடந்தது, ஏன் நாதன் கோவில் என்று பெயர் ஏற்பட்டது என்று முதலில் பார்க்கலாம். பார்க்கடலில் எப்போதும் பகவான் சயனித்து கொண்டிருக்கிறார். வியூகமூர்த்தி, வியூக வாசுதேவன் என்று அந்த பெருமானுக்கு பெயர். அழகான வெள்ளை கடல், அதில் வெள்ளையான திருவனந்தாழ்வான் என்கிற ஆதிசேஷ பாம்பு. அந்த பாம்புக்கு மேலே பகவான் கருப்பான திருமேனியோடு சயனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளை எப்போதும் ஸ்ரீதேவி நாச்சியார் வருடிக்கொண்டே இருப்பாளாம். அவளுடைய திருவடிகளுக்கு பிடித்து விட்டு எந்த களைப்பும் இருக்காமல், என பகவான் எப்பேற்பட்ட காரியங்கள் அந்த திருவடிகளை வைத்து செய்திருக்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ என்று கும்பகோணத்தை பற்றி ஆழ்வார் பாசுரம் பார்த்தோமே. பெரிய திரிவிக்ரமாவதாரத்தையே இந்த திருவடிகளை வைத்துத்தான் செய்தார். உலகங்கையே தாவி அளந்தார். அப்பா அதில் திருவடிகளுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கும். ராமனாக அயோத்தியிலிருந்து திருப்புல்லானி லங்கை வரை நடந்திருக்கிறார். அதில் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவானுடைய திருவடிகள் ரொம்ப மென்மையான திருவடிகள், சுகுமாரமான புஷ்பம் போன்ற திருவடிகள். அதுக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறதே என்று
பரிவோடு பிராட்டி எப்போதும் பகவானுடைய திருவடிகளை பிடித்துவிட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருப்பாளாம். அப்ப அவளுக்கு ஒரு ஆசை, பகவானுடைய திருமார்பை பார்த்தவுடனே இந்த திருமார்பில் நமக்கு ஒரு இடம் இருக்க வேண்டும், எப்போதும் பகவானை விட்டு பிரியவே கூடாது, அவனை பிரியாத ஒரு ஸ்தானம் எனக்கு திருமேனியிலே வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பார்க்கடலிலிருந்து புறப்பட்டு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய சம்பகாரண்யம், ஷண்பகக் காடு, ஷண்பகாரண்யம் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த சம்பகாரண்யம் என்கிற க்ஷேத்திரம், சம்பகாரண்யம் என்று மன்னார்குடி க்ஷேத்திரத்துக்கும் பெயர் உண்டு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி சேவிக்கிறோமே, இந்த இடம் நாதன் கோவிலிலிருந்து தொடங்கி மன்னார்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குத்தான் ஷண்பகாரண்யம், சம்பகாரண்யம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. இந்த இடத்துக்கு தாயார் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு பெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்குகிறாள். தாயாருக்கே இந்த ஊரில் ஷண்பகவல்லி என்றுதான் பெயர் சொல்லப்படுகிறது. ஷண்பகக் காட்டில் அமர்ந்து தவம் இயற்றினாள் அல்லவா, அதனால ஷண்பகவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். அவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். பகவானுக்கு புரியவே இல்லை, எவ்வளவு அன்பானவள், எனக்கு மிக நெருக்கமானவள், மார்பில இருக்க வேண்டுமென்றால் நேர என்னிடத்திலேயே கேட்டிருக்கலாமே, இதற்காக இப்பேற்பட்ட தவத்தையா செய்ய வேண்டும் என்று பிராட்டியை விட்டு பிரிந்து பகவானால பார்க்கடலில் இருக்கவே முடியவில்லை. எப்படி ராமன் சீதையை விட்டு பிரிந்து எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார். ராத்திரியானா தூக்கம் வராதாம், பகலானா சாப்பிட முடியாது, பசி எடுக்காது, உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு என்று ஆழ்வார் பாடுகிறார். 10 மாசம் சீதையை விட்டு பிரிந்து ராமன் பட்ட பாடு உலகத்தில் எந்த கணவனும் அப்படிப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவு அன்பு திருமகளிடத்திலே உண்டு. அதனால பகவானும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பிராட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன் திருமார்பில் ஏந்த வேண்டும் என்கிற ஆசையோடு புறப்பட்டு வருகிறார். அப்படி வந்த இடம் வந்தபோது பிராட்டி கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாளா, பகவான் நேர் எதிர்த்தாற் போலே மேற்கு நோக்கி நின்று கொண்டு பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த ஊரில் பெருமானுக்கு ஸ்ரீனிவாச பெருமான் என்றுதான் பெயர் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ என்றால் திருமகளான ஸ்ரீதேவி நாச்சியார், அவளை தன்னுடைய மார்பில் கொண்டு நிவாசம், நிவாசம்னா இருப்பிடம், பிராட்டிக்கு இருப்பிடமான மார்பை கொண்டிருக்கிறாரோ இல்லையா பகவான், அதனால ஸ்ரீனிவாசன் என்று பெருமானுக்கு திருநாமம். வெறும் ஸ்ரீனிவாசன் கிடையாது, போக ஸ்ரீனிவாசன். ஆசையோடு பிராட்டியை அணைத்து கொண்டு அவளை எடுத்து தன்னுடைய மார்பில பகவான் வைத்து கொண்டு ஆனந்தமா இருக்கிறாரோ இல்லையோ. போகம் என்று சொன்னாலே ஆனந்தத்தினுடைய அனுபவம் என்று பொருள். பெருமான் திருமகளை தன்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக அவளோடு இருக்கிறார். அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான் என்று ஆழ்வார் பாடுகிறார். பிராட்டியினுடைய இனிமை, அவளுடைய அழகு, அவளுடைய பெருமைகள் இதெல்லாம் வாயால சொல்லி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பிராட்டியை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற ஆனந்தத்தோடு பகவான் போகத்தில் ஈடுபட்டிருக்கிறாராம். அதனால போக ஸ்ரீனிவாசர் என்கிற பெயரோடு இந்த ஊரிலே பகவான் சேவை சாதிக்கிறார். அப்ப திருவுக்கு நாதனாக ஆகிவிட்டார். ஸ்ரீநாதன், எத்தனையோ பேர் வச்சுக்கிறோமே, ஸ்ரீநாத், ஸ்ரீநாத்னு பெயர் வைத்துக் கொள்ளுகிறோம். பிராட்டிக்கு நாதனாக பகவான் ஆகிவிட்டார். ஆன உடனே லோகத்துக்கே நாதனாக ஆகிவிட்டார். பிராட்டியை கைப்பிடித்தால் தான் பகவானுக்கு பெருமைகள் எல்லாம் உண்டு. ஸ்ரத்தையா தேவகா தேவத்துவம் அஸ்னுதே என்று புராணம் சொல்லுகிறது. பிராட்டி கூட இல்லாவிட்டால் பகவானுடைய ஒளிகள் பெருமைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுமா. பிராட்டியோடு சேர்ந்திருப்பதால் தான் பகவானுக்கு ஒளி வளருகிறது, பெருமைகள் ஏறுகின்றன. அப்ப எப்ப பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொண்டு ஸ்ரீநாதனாக ஆனாரோ அப்போதே பகவானுக்கு ஜெகநாதன், லோகநாதன் என்கிற பெயர் ஏற்பட்டது. நம்ம சஹஸ்ரநாமம் தினமும் சொல்றோமோ இல்லையோ, அதுல சொல்றோமே லோகநாதா, மாதவஹா, பக்தவத்சலஹா, வரிசையா 3 திருநாமங்கள். லோகநாதன், உலகத்துக்கெல்லாம் பகவான் தலைவனாக ஜெகநாதனாக இருக்கிறார். எப்படி தலைவராக ஆனார் என்றால் அடுத்த வார்த்தை மாதவஹா. மா என்றால் பெரிய பிராட்டியார், அவளை தன் திருமார்பில் கொண்ட மாதவனாக இருக்கிறபடியால் தான் லோகநாதன் என்கிற பெயரே பகவானுக்கு ஏற்பட்டது. அப்ப பிராட்டிக்கு நாதன் ஸ்ரீநாதன்,
அதனால லோகத்துக்கு நாதன் ஜெகந்நாதன். இந்த பெயர் பகவானுக்கு ஏற்பட்டபடியால் தான் நாதன் கோயில் என்று இந்த ஊர் வழங்கப்படுகிறது. அப்ப இது ஒரு வரலாறு. பிராட்டியை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கும் பகவான் மேற்கு நோக்கித்தான் சேவை சாதிக்கிறார். பிராட்டி கிழக்கு நோக்கி தவம் செய்தாள். அவளை ஏற்றுக்கொள்வதற்காக பகவான் மேற்கு நோக்கி வந்து அமர்ந்த திருக்கோலத்தில் பிராட்டியை மார்பில் ஏந்தி கொண்டு காட்சி அளிக்கிறார். இது ஒரு சரித்திரம். நாதன் கோயில் என்று பெயர் ஏற்படுவதற்கான காரணம். அடுத்தது நந்திபுர விண்ணகரம் என்று பெயர் எப்படி ஏற்பட்டது? நந்தி என்பது சிவபெருமானுடைய வாகனம் தானே. அதிகார நந்தின்னு சொல்லுவோம். எப்பவும் சிவன் கோவிலுக்கு முன்னாடி நந்தி பகவான் நந்திகேஸ்வரர் இருப்பாரோ இல்லையோ, அவருக்கும் பெருமானுக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு சந்தேகம் ஏற்படும். ஒரு முறை நந்தி பகவானை காண வேண்டும் என்பதற்காக விஷ்ணுலோகத்துக்கு சென்றாராம். துவாரபாலகர்கள் வாசல் இருந்த காவலாளிகள் தடுத்தார்கள். இல்ல, பகவான் தனிமையில் இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார், இப்ப போய் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது, கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நந்திகேஸ்வரர் நிற்கவில்லை. நான் வந்திருக்கேன், பெருமானை பார்க்கணும், நீங்கள் என்ன தடுப்பது என்று நேர உள்ளே நுழைய பார்த்தார். அப்ப அந்த வாசலில் இருந்தவர்கள் சாபம் கொடுத்தார்கள். நாங்கள் சொன்னதை கேட்காமல் நுழைய முற்பட்டபடியால், ஏனென்றே தெரியாமல், காரணமே புரியாமல் உன்னுடைய உடல் இருக்கிறதே, உடலில் உஷ்ணம் ஏறிவிடும், ஒரு கொதிப்பு, ஒரு வெப்பம் ஏற்பட்டுவிடும் என்று சாபம் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னபடிக்கு நந்தி பகவானுக்கு உடல் கொதிக்க தொடங்கியது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் நேர சிவபெருமானிடத்துல போய் பிரார்த்தித்தாராம். எப்படி இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைவது? உடல் கொதித்து போகிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தார். அப்ப சிவபெருமான் தெரிவிக்கிறார், என்னிடத்துல கேட்டு பிரயோஜனம் கிடையாது, நேர திருமாலான பகவானிடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். நேர சண்பகாரண்யத்துக்கு போ. இந்த அழகான க்ஷேத்திரத்தில் செண்பகக் காட்டில் அமர்ந்து கொண்டு பகவானை நோக்கி தவம் செய்தாய் என்றால் அவர் மனமிறங்கி உனக்கு அருளுவார் என்று சிவபெருமான் தெரிவிக்க, நந்திகேஸ்வரர் இந்த ஊருக்கு வந்து பகவானை குறித்து தவம் செய்தார். அப்ப பகவான் அவருக்கு கண்முன்னாலே தோன்றி, கவலைப்படாதே, உன் சாபத்தை போக்கிக் கொடுக்கிறேன் என்று செய்து கொடுத்தாராம். திருமங்கையாழ்வார் தான் இந்த ஊரை பற்றி பாடுகிறார். அப்ப ஒரு பாசுரத்தில் தெரிவிக்கிறார், நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் நண்ணு மனமே என்று ஆழ்வாருடைய பாசுரம். நந்தி பணி செய்த நகர், பகவானுக்கு வந்து பல கைங்கரியங்களை இந்த ஊரிலே நந்தி செய்தாராம். அதனால இந்த ஊருக்கு அவர் பெயராலே நந்தி புர விண்ணகரம், நந்திபுரம் என்றால் நந்தி வந்து பகவானை தொழுத ஊர். விண்ணகரம், வைகுந்தத்தில் இருக்கும் பகவானே இறங்கி வந்திருக்கிற ஊர். அதனால நந்திபுர விண்ணகரம் என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. பெருமான் நாதநாதன். உலகத்துல நாதர்கள்னு எத்தனையோ பேர் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறபடியால் நாதநாதன் என்கிற பெயரோடு, ஜெகந்நாதன் என்கிற பெயரோடு, லோகநாதன் என்கிற பெயரோடு, போக ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரோடு இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். மேற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். பிராட்டியை ஏற்பதற்காக மேற்கு நோக்கி இருக்கிறார். வலது கையாலே அபயஹஸ்தம். யாரும் பயப்பட வேண்டாம், உலகத்தை கண்டு சம்சாரத்தை கண்டு அஞ்ச வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன்னு வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது கையாலே ஆஹ்வான ஹஸ்தம். நம்மையெல்லாம் வா என்று கோவிலுக்கு போய் சந்தேகத்தோடு தயங்கி நிற்போமோ இல்லையோ, கவலைப்படாதே, உள்ளே வா என்று பெருமான் ஆஹ்வான ஹஸ்தத்தோடு நம்மை அழைக்கிறார். மேல் கைகளில் சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூதேவி நாச்சியாரும் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி அழகான திருக்கோலத்தில் நந்தி பகவானுக்காகவும், அதே போல அதற்கு முன்னால் நாம் பார்த்த கதையின்படிக்கு பகவான் இந்த இடத்திலே நாதன் என்று ஸ்ரீதேவி நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காகவும் வந்தார். இது இந்த தரத்தருடைய வரலாறு. மேலும் கோவில் எப்படி உள்ளது, பகவானுடைய சன்னிதானங்கள் எவை, ஆழ்வார் எப்படி பாடியிருக்கிறார், இது அனைத்தையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.